புஷ்பா 2 த ரூல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சினிமாவில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவு எதிர்பார்க்கப்பட்டு இருக்க ஒரு படம்னே சொல்ல முடியும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்லு அர்ஜுன் சார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ சாங்ஸ் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் யாரோட ரைட்டிங்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகுமார் சாரோட ரைட்டிங்கில் தான் வந்து இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மியூசிக் பண்ணுறாங்க. நம்மளோட தேவி ஸ்ரீ பிரசாத்தும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்சிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 crores மார்க் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா 2வது நடந்த ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்கி படத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 crores மேலே வந்து வந்திருக்கு. பட் இந்த படம் அது பார்த்தீங்கன்னா 2வது இந்த 100 crores வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கிராஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் ட்வீட்டில் போட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கிராஸ் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 250 crores வந்து கிராஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட், இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3யோட ஒரு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து வரதுக்கு பெரிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் 2 வந்து முடிஞ்சோடனே இந்தியன் 3க்கு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 முடிஞ்சோடனே இந்த புஷ்பா 3 த ரேம்பேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிளிம்ஸ் வீடியோ கொடுத்து அதை வந்து லீட் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரன் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 21 நிமிஷம் வருது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம், இவ்வளோ நேரம் நம்மளால உட்காந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கண்டிப்பாக இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டேரக்டரான சுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்திருக்காரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்தியன் சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்குன்னு சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக அசால்ட்டாக வந்து 1000 கோடியை கிராஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வித்தவுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த படத்துக்கான ப்ரீ பட்ஜெட் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 crores மேலே வந்து பட்ஜெட் செலவாயிருக்கு. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சேட்டலைட் ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேட்டர்கள் ப்ரீ பிஸ்னஸ் ரைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 crores மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ராஃபிட் ஜோனில் தான் வரப்போகுது அப்படிங்கிறதுனால புஷ்பா 2 அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஜோனை வந்து மேக் பண்ணிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃப்ளாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்வீட்லாம் போட்டுட்ருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு கமெண்ட்ஸாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ரிலீஸ் ஆகுது இருக்கிறதுனால எல்லாருமே போய் தேட்டரில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட புஷ்பா 2.